பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும், ஒரு தேவனுடைய சபை, ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? சமாதானத்தோட இருக்கணும், பக்தி விருத்தியோட இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருக்கணும். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு சபை வளரணும். வேடிக்கை பார்க்கிறீங்களா? இந்த 4 காரியத்தை இருதயத்தில் வைங்க. முதல் காரியம் என்ன? யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கிலும் சபைகள் என்ன செய்யணுமா? சமாதானம் பெறணும். 1. 2 பக்தி விருத்தி அடையணும். 3 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரணும். 4 பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல்ல பெருகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த 4 காரியங்கள் நம்முடைய திருச்சபையில வருகிற நாட்கள்ல நிறைவேற போகிற காலங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இருக்கணும். நிறைய வீடுகள்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒன்னு மனைவி இல்லாட்டினா கணவன். இல்ல, நிறைய வீடுகள்ல சமாதானமே இல்ல. நிறைய வீடுகளுக்கு முன்னாடி ஊர்க்காரன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் எந்த ஐக்கிய ஆராதனையில உங்க வீட்டை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் பேசுறார். உங்க வீடு சமாதானமா இருக்கணும், உங்க வீட்டு பக்தி விருத்தி அடையணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் இருக்கணும். அப்போஸ்தலர் 1:8க்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்போஸ்தலர் 1:8 என்ன எழுதியிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எப்படி இருப்பீங்க? சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 சொன்னது 9:31 நிறைவேறுச்சா? சாட்சியா இருந்தாங்களா? எங்கெங்கெல்லாம் சாட்சியா இருந்தாங்க? யூதேயாவில் இருந்தாங்க, கலிலேயாவில் இருந்தாங்க, சமாரியாவில் இருந்தாங்க. அந்த நாடுகள் முழுவதும் சபைகளுக்கு என்ன வந்துச்சு? எல்லாரும் வலது கையை உயர்த்தி புதுக்கோட்டையில் இருக்கிற அத்தனை சபைகள் மேலையும் ஒரு சமாதானத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. சபைகள் பக்தி விருத்தி அடைவதாக. சபைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு வளருவதாக. இயேசுவின் பர்வத சபை எல்லாத்துக்கும் ஒரு பயோனியரா இருக்கணும். அரசடிப்பட்டி சபையை பார்த்து மற்ற சபைகள் உயிர் மீட்சி அடையணும். தென்னந்திரைப்பட்டி சபையை பார்த்து மற்ற சபைகள் உயிர் மீட்சி அடையணும். நம்முடைய சபைகளுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை பார்த்து மற்ற சபைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தின் நதி புரண்டு ஓடணும். அல்லேலூயா. ஆதி திருச்சபை இப்படிப்பட்ட காரியத்துல தான் வளர்ந்துச்சு. அங்க ஒரு மனம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடி ஒரு 2-3 அதிகாரத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை மாட்டோம் நான் பேசி முடிக்க போறேன். 1:14 என்ன எழுதியிருக்குன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு எப்படி இருந்தாங்களாம் பாருங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். முதல்ல சாட்சியா இருந்தாங்க. எப்பயுமே நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையினுடைய சாட்சி தான் அவனை ஜெப ஜீவியத்துக்குள்ள உறுதியா இருக்க வைக்கும். சாட்சி இல்லைன்னு வைங்க, ஜெபம் வராது. சாட்சி இல்லைன்னா என்ன வராது? ஜெபம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பரிசுத்தமா சாட்சியா வாழ்ந்தாதான் ஒரு மனம் வரும். ஜெபத்திலையும் வேண்டுதலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? தரித்திருக்க முடியும். அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கும். ஆகையினால தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் சபை எந்த அளவுக்கு சமாதானத்துல வளருதோ அந்த அளவுக்கு ஒருமனத்துல வளரணும். எந்த அளவுக்கு சாட்சியில வளருதோ அந்த அளவுக்கு ஜெபத்துல வளரணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம கூடி ஜெபிக்கிறது நல்லது. இரவெல்லாம் கூடி ஜெபிக்கிறது நல்லது. தரப்புல நின்று ஜெபிக்கிறது நல்லது. குடும்பமா ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் தனிய முழங்காலில் நின்று கர்த்தரோடு இசைந்து நின்று ஜெபிப்பது மிக மிக அவசியம். எழுப்புதலுக்கு ஒரு முக்கிய இடம் அதுதான். கர்த்தர் செய்ய போகிற மிகப்பெரிய அறுவடைக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. முக்கியமான 3வது காரியம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது நீங்க நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு சீஷர்கள் தொகை எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 120 பேர். என்ன பண்ணாங்க? கூடி இருந்த போது பேதுரு எழுந்து பேசுறார். அல்லேலூயா.
நல்ல கவனிக்கணும். மத்தேயு 10:1 12 சீஷர்களை தான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆமென். லூக்கா 10:1 12 சீஷர்களை தான் தெரிந்து கொண்டார். ஆனா இந்த 12 எவ்வளவா மாறுனுச்சு? 70 மாறுனுச்சு. இந்த 12 எவ்வளவா மாறுனுச்சு? 70 மாறுனுச்சு. லூக்கா 10:1 பாருங்க. லூக்கா 10:1 அங்கே கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. வேறே 70 பேரை நியமித்து. கவனிக்கணும். முதல்ல 12, அப்புறம் 70, அப்புறம் அப்போஸ்தலர் பணி வந்ததுக்கு அப்புறம் 120. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப ஊழியம் வளருதாங்க. ஊழியத்துல எது வளருது? சீஷர்கள் வளருகிறார்கள். சீஷர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரை நீங்க சீஷர்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எல்லாரும் யாரு? அதனாலதான் சபைக்கு வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் நம்ம சபையில விருந்தாடிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? விருந்தாடிகள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க நம்ம சபையில. அதே மாதிரி ஸ்பெக்டேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பெக்டேட்டர்ஸ்னா என்ன தெரியுமா? பார்வையாளர்கள். எப்பயாவது இப்படி வருவாங்க, பார்ப்பாங்க. சாயந்தரம் கூட நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப நேரமா அங்க நின்னார், இங்க நின்னார், அங்க நின்னார், இங்க நின்னார், நல்ல நீட்டா இன் பண்ணி இருந்தார். ஒரு கட்டத்துல பக்கத்திலேயே என்கிட்ட வந்துட்டார். என்ன வேணும்னு கேட்டேன். இந்த எழுத்தெல்லாம் செய்யற ஆள் யாரு? எங்க வீட்டுக்கு செய்யணும்னாரு. அப்பா ஒரு செல்போன் நம்பரை கூட, நம்ம சர்ச்சில இருந்தே உனக்கு ஒரு ஆர்டர் வருது, வாங்கிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை மற்றவங்களை வாழ வைக்கிற சபை. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நல்ல கவனிங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசுவை என்ன? லூக்கா 10:1 என்ன படிச்சோம்? 70 பேர், 12 பேர், 70 பேர், 120 பேர். கர்த்தர் சந்தித்த சீஷர்கள். சபைக்குள்ள யாருங்க இருக்கணும்? சீஷர்கள் பெருகணும். சபைக்குள்ள சீஷர்கள் பெருகணும். 4வது முக்கியமான காரியம், அவர்கள் சாட்சியா இருந்தார்கள், அவர்கள் ஜெபத்துல உறுதியா இருந்தார்கள், அவர்கள் சீஷராய் இருந்தார்கள். இப்ப 4வது காரியம், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அந்த இடம் தான் 50வது நாள் பெந்தகோஸ்தே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்னும் நாள். பக்கத்துல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போறேன். பெந்தகோஸ்தேனா என்னமா? 50ஆம் நாள். சொல்லுங்க. பெந்தகோஸ்தேனா என்னது? 50வது நாள். ஒரு அடிமையை விடுவிக்கிற நாள், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்ற நாள். யூப்ளி வருஷத்துல அடிமையை விடுவிக்கிற ஒரு நாள் பெந்தகோஸ்தே. இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. சௌரிராஜன் சொன்னாங்க, பிரதர் ஒரு ஐக்கிய ஆராதனை வைங்க. ஆராதனைக்கு வர்றவங்கள நாங்க பார்க்க முடியல. 2வது ஆராதனைக்கு வர்றவங்க யார் யாரோ வர்றாங்க. சாயந்தரம் வர்றவங்கள பார்க்க முடியல. சரி, இதெல்லாம் ஒரு 85 பேர் உட்கார்ந்து பேசி திட்டமிட்டு தான் இந்த ஆராதனையவே நம்ம ஏற்படுத்தணும். ஆனா இந்த ஆராதனையில கர்த்தர் ஜொலிச்சுட்டு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஏன்னா இந்த ஆராதனைக்காக நான் ரொம்ப தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறேன். இந்த ஆராதனை ஞாயிறு ஆராதனையை விட ஒரு எஃபெக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆராதனையில நமக்கு ஒருமனம் அவசியம். சொன்ன ஆட்கள் எல்லாம் காணோம். ஆனா யாருக்கு அப்படி வேலை இருக்கா? இல்ல. யாருக்கு அப்படி? நிறைய நேரங்களை நம்ம வீணடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன் டெய்லி சர்ச்சில் ப்ரோக்ராம் வச்சா நாங்க எப்படி போறது? சபைக்கு வர்ற கணக்கு, சபைக்கு வர்ற செலவு, ஆட்டோ செலவு, பஸ் செலவு, ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்ற செலவை கணக்கு பார்க்காதீங்க. இது ஆவியானவருடைய எச்சரிப்பு. சபைக்கு வர்ற காசு உண்டியல்ல இவ்வளவு போட்டேன் இவ்வளவு கொடுத்தேன்னு கணக்கு எழுதாதீங்க. அது ஆபத்து. கர்த்தருக்கு கொடுக்கறதுல கணக்கே பார்க்க கூடாது. கையால் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏன் கணக்கு பார்க்க கூடாது? நீங்க கொடுக்கறதுக்கு மேல அமுக்குவாராம், அப்புறம் குடுக்குவாராம், அப்புறம் மடியில சரிந்து விழும்படி கொடுப்பாராம். கணக்கு பார்த்தா கொடுக்கிறாரு, அளந்து பார்த்தா கொடுக்கிறாரு. வாங்க தெரியுது இல்ல, கொடுக்க தெரியணும்ல. கைகளை உயர்த்தி ஒரு சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு வாங்க தெரியுதோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு என்ன செய்ய தெரியணும்? கொடுக்க தெரியணும். அல்லேலூயா. சத்தமா ஆமென். உங்க முன்னாடிதான் வாசல்ல நின்று 70,000 கணக்கு முடிக்கிறோம். சும்மா இல்லைங்க, முழங்கல்ல நின்று உயிரை பணைய வச்சு
விடுற கண்ணீருக்கு வானம் திறக்கப்படுது. சும்மால ஊழியம் பண்ணிட முடியாது, சும்மா சபையை கட்டிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க, உங்க காலத்துல பாப்பீங்கல்ல, ஒரு சபையை நடத்துறதுக்கு உயிர் போயிட்டு உயிர் வரும். இது வானம் பார்த்த பூமி, இது விளையாட்டு அல்ல. அல்லேலூயா. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அந்த ஒரு மனம் தாங்க நறுமணம். பக்கத்துல சொல்லுங்க, அந்த ஒரு மனம் தான். சபையில எல்லாரும் ஒன்னே ஒன்னதான் யோசிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். சத்தம் வரல. அந்த அக்கா ஏன் கட்டின புடவையே கட்டிட்டு வராங்க, நைஸா அந்த அக்காட்ட போய் பேசுவோம். அக்கா உங்கள்ட்ட வேற புடவை இருக்கா? இல்லையா அக்கா, 2 புடவை தான் சிஸ்டர் இருக்கு. நான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் என்னன்னு இந்த ஜிப்பாவே போட்டுட்டு இருக்கீங்க? நானும் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனும் ஒரே மேடையில பேசணும். அவ சொன்னார், சகேரஜி என் பேக்க பாருன்னு. கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன், அவர் பேக் அங்க இருந்துச்சு, திறந்து பார்த்தா இன்னொரு ஜிப்பா இருந்துச்சு. நான் எங்க போனாலும் 2 ஜிப்பா தான் தூக்கிட்டு போவேன். அண்ணே நான் இப்பயே போய் உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட், ஐயா எனக்கு 2க்கு மேல இருந்தா தூக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையில எவ்வளவு ஏழைங்க வர்றாங்க, அழகு பாருங்க, ஏழைகளை உடுத்தி பாருங்க, ஏழைகளை கொடுத்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, உள்ளத்தை கொடுங்க, இருக்கிறத கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள மகிழ்ச்சியினால துள்ள வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வீட்டில் உட்காந்து தாலி பெருக்கிறத விட்டு ஒரு தாலி வாங்கி கொடுங்க. ஐயோ தங்க விற்கிற விலைக்கு இவ்வளவா? நீங்க கொடுத்து பாருங்க, தங்கமா மாறுவீங்க. ஐயா நான் கணக்கே பார்க்கறது இல்லையா, கொடுக்கறது இல்லை, கணக்கே பார்க்கறது இல்லை. என் தெய்வம் என்ன தலையை உயர்த்திக்கிட்டே போறாரு. கொடுக்கறதுல நான் கணக்கு பார்க்கறதே கிடையாது. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். இந்த ஒருமனம் தாங்க ரொம்ப முக்கியம் சபையில. சபையில எல்லாரும் ஒருமனப்பட முடியுமா பிரதர்? கஷ்டம்தான், எல்லாருக்குள்ளேயும் ஒருமனம் வராது. ஆனா நம்ம ஒத்து போயிடணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா 10 பேர் நின்று இந்த மைக்ல பாடுறாங்க, ஒரு மைக் தான் இருக்கு, 10 பேருக்கு ஒரு 2 மைக் வைக்கிறோன்னு வைங்க. சில பேர் மைக்ல அவங்க சவுண்ட் வரணும்னு உயிரை கொடுத்து பாடுவாங்க. நீங்க அவங்கள விட அழகா பாடுறவங்களா இருப்பீங்க. சரி, நீங்களும் அவங்களோட காம்படிஷன் போடாம அவங்க பாடட்டும்னு நீங்க மெதுவா சேர்ந்து பாடுறீங்கன்னு வைங்க. அதான் ஒரு மனம். சத்தம் போட்டு சொல்லுங்க, அதான் ஒரு மனம். ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க வீட்டுல, கணவன் பாடுறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சரிகம பல்னிசிக மாதிரி பாடிட்டு இருக்கிறார், வேற வழி இல்லை. நீங்க அருமையா ஃபாதர் பாட்டை எடுத்து பாடுறீங்க. நேற்று நைட்டு நெகேமியா ஜெபத்தை போட்டு கேட்டேன் ஒரு ஓரமா உட்கார்ந்து. உன்னாலுமே ஃபாதர் மட்டும் வந்திருந்தாருன்னு வைங்க, ரணகலமா இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு மனம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ரசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு மனம் வரணுமே. அவர் உடனே பாடுறதை நிப்பாட்டிடக்கூடாது. புருஷங்க ரொம்ப அழகா பாடுறீங்கப்பா, பாடுங்கப்பா, வேற எப்படி அவரை உற்சாகப்படுத்துறது? அப்படியே பாட பாட செந்தமிழும் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பாடாத நாவும் ஆடாதோட வாங்கி நாக்கில் தடவுங்க, பாடுவாங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன், நல்ல ஆமேன் சொல்லுங்க. நான் அது சொன்னேன் பார்த்தீங்களா, போன வாரம் 5 ஒளி நாடா கர்த்தர் கொடுத்த நாடா, 1 நாடா 2 நாடா, எங்கும் ஒளிக்கும் ஒளி நாடா. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமேன். இதெல்லாம் என்னுடைய விசுவாசையா, இதெல்லாம் என்னுடைய ஆணித்தனமான தரிசனம். இந்த தரிசனங்கள் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரனோடு இணைந்திருக்கிற மக்கள் சபைக்கு தேவை. ஒருமனப்பட்ட மக்கள் சபையில இருக்கணும். நல்ல அரசடிப்பட்டி மக்கள் சொல்றாங்களே, எங்களுக்கு நல்ல பாஸ்டருங்க, நல்ல இரவு ஜபங்க, நல்ல உபவாச ஜபங்க, நீங்க 450 நடத்துங்க, 550 நடத்துங்க, நாங்க எதுக்கு இங்க வரணும்? எங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்க கிடைக்குது. அப்படியே சொல்றாங்க. அந்த வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார், கொஞ்சம் வேகமா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியானவர், கை தட்டுங்க பாப்போம், சாட்சியா இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க, ஜபத்துல இருந்தாங்க,
சீஷர்களா இருந்தாங்க, ஒருமனப்பட்டு இருந்தாங்க. இப்ப பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டு பாஷைகள் பேச தொடங்கிட்டாங்க. பக்கத்துல சொல்லுங்க, பாஷை பேசணுங்க. இங்க பாருங்க, 6 மணிக்கு மார்த்தாண்டபுரம் போலீஸ் லைன்ல நான் வருவேன். 8 மணிக்கு கரெக்டா சாயராஜ் பிரதர் வர்றாரு. சைக்கிள் பெல் சத்தம் கேட்ட உடனே 40 பேர் கூடுவாங்க மார்த்தாண்டபுரம் போலீஸ் லைன்ல. 40 இளைஞர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் கூடுவாங்க. போய் முழங்கள் போட்ட உடனே ஒரு முழக்கம் வரும். ஐயோ, நான் இன்னைக்கு சபை நடத்தி சந்தோஷப்பட்டனோ இல்லையோ, அந்த நாட்கள்ல ஜெபக்குழு நடத்தி நான் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நிரப்புவாருங்க. பிள்ளைகள் புது புது பாஷையா பேசும், விதவிதமா பேசும். எழுப்புதலாம் நான் பார்த்து முடிச்சுட்டேன். இப்பதான் எல்லாம் எழுப்புதல்னு கத்திட்டு இருக்கிறாங்க. நான் நிறைய எழுப்புதலை பார்த்துட்டேன். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின் சபைக்குள்ள வரங்கள் செயல்படணும், கிருபைகள் செயல்படணும், கட்டுகள் உடையணும், நுகத்தடிகள் முறிக்கப்படணும். பவுலுக்கே பெரிய பலவீனம் வந்தது. அதே பவுலுடைய உருமாக்களை கச்சைகளையும் தூக்கி போட்டாங்க. பேயெல்லாம் அலர்ந்துச்சு. இதை பார்த்துட்டு மந்திரவாதிகள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களும் அதே மாதிரி பவுல் துரத்துக்கிற இயேசுவின் நாமத்துல வெளியே போடணும். பவுலையும் தெரியும், உன்னை இந்த பிச்சு புட ராஸ்கல் பிசாசு. அல்லேலூயா. பவுலுக்கு பலவீனம் வந்துச்சு, பவுலுக்கு வியாதி வந்துச்சு. 3 முறை ஜெபம் பண்ண. ஏன் ஜெபம் பண்ண? ஒரே ஒரு ஆன்சர் தான், உன்னை சுகமாக்குவேன்னு வரல. குஷ்டரோகி ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகட்டாரு. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, விளைஞ்ச பயிறு, முத்துன பயிறு, தேர்ந்த பயிறு, கர்த்தருக்காக சாதிக்கிற ஜனம் போட்டு பாப்பாரு. நீ சீசன்டா, ரத்தம் சிந்து, கதறு, உன்னை முள்ளு குத்திக்கிட்டே இருக்கட்டும். அப்பதான் உனக்குள்ள பெருமை வராது. உன்னை அடிய தாங்குவ, வேதனைய சுமப்ப. உன் பலவீனத்துல என் பலம் உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அந்த பலத்திலே நீ ஓடி வந்து சேர்ந்துரு. அல்லேலூயா. சுகம் அளிக்கிறது ஒரு காரியம். 2வது, சுகம் கொடுக்காமலே இயேசுவின் பாடுகளை சுமந்து வர்றது இன்னொரு காரியம். ஆமென் சொல்லுங்க. 1.5 வருஷமா அந்த வயிறு வீக்கத்தோட நான் ஓடி இவ்வளவு வெறித்தனமா பேசுறேன்னா எவ்வளவு நெஞ்சு கொழுப்பு இருக்கும் கர்த்தருக்குள்ள. சத்தம் வரலைய, அவருக்குள்ள எனக்கு என்ன வைராக்கியம் இருக்கும். எப்படி போட்டு பார்க்கிறேன் சாத்தான. உன்னுடைய அகங்காரமும் தலையை மிதிச்சவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 6வது முக்கியமான காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை பாருங்க. ஆதி திருச்சபையில யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. உங்கள் குமாரன் உங்கள் குமார்த்திகள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப நம்ம சபையில என்ன நடக்கணும்? நம்ம சபையில என்னங்க நடக்கணும்? வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்கணுங்க. மூப்பர்கள் என்ன பண்ணணுங்க? சொப்பனங்களை பார்க்கணுங்க. குமாரரும் குமாரத்தையும் சபைக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணணும்? குறை சொல்லணும். தீர்க்க தரிசனம் சொல்லணுமா, குறை சொல்லணுமா? இந்த குறை சொல்ற ஆவி வெளியில போகணும், தீர்க்க தரிசன ஆவி உள்ள இறங்கணும். கர்த்தர் அதை செய்வாரா? சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காது? சொல்லுங்க. சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபைகள் வெளிப்படணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 7வது காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:38 என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசுவின் பர்வத திருச்சபையில இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் கர்த்தர் வரத்தினால நிரப்பணுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, the gift of Holy Spirit. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் வர இருக்கணும், தீர்க்க தரிசனம் வர இருக்கணும். வாலிப பிள்ளைங்க எல்லாம் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு ஆசையே இல்லையா? செல்போனை விதவிதமா வாங்கணும்னு நினைக்கிறிய? முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு குணமாக்குற வரத்தை கொடுங்க, எனக்கு விசுவாச வரத்தை கொடுங்க, எனக்கு ஞான வரங்களை கொடுங்க, நான் சபைக்குள்ள ஒரு தீர்க்க தரிசியா எடுத்து என்னை பயன்படுத்துங்க, ஒரு தெபோரால என்னை மாத்துங்க. இந்த ஆசையெல்லாம் வராத உங்களுக்கு? செத்தவங்கையில வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரி இருக்கிறீங்களே வாலிப செல்வங்களே. உங்க வாலிப நாட்கள் எல்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா?
உங்க வாலிப நாட்கள் எல்லாம் என்ன முறுக்கோட தெரிஞ்சேன் தெரியுமா? உங்க முறுக்கோட மட்டும் இல்ல, கிறுக்கு மாதிரி தெரிஞ்சேன், ஊழியத்துல வெறித்தனமா தெரிஞ்சேன், கர்த்தருக்காக சாதிச்சேங்க. இல்லாட்டா ஏது இந்த சபை? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரம் சபைக்கு தேவை, வரம் செயல்படணும். ஆமென் சொல்லுங்க. இந்த 40 நாள் உபவாசம் போட்டு ஆவிக்குரிய 9 வரம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்குள்ள ஞான வரங்கள் வேணும், விசுவாச வரங்கள் வேணும், அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் வரம் வேணும், எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாராளமாய் கொடுப்பார். அப்போஸ்தலர் 2:42 என்ன சொல்லுது பாருங்க. இயேசுவின் பர்வதம் திருச்சபை எப்படி இருக்கணும்? உபதேசத்துல வளரணும், அந்நுண்ணியத்துல வளரணும், அப்பம் விக்குதுல வளரணும், ஜெபம் பண்றதுல எப்படி இருக்கணும்? உறுதி. பக்கத்துல சொல்லுங்க, உறுதி. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஒரு டன்லப் டயருக்கு அப்படி விளம்பரம் கொடுக்கறான், உறுதி உறுதிங்கிறான். ஒரு crocodile வந்து டயரை கடிக்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்கறான், அது கடிச்சா கூட எங்க டயர் ஓடுங்கிறான். நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற எந்த ஜாதி பிசாசு எழுமி நின்னாலும் நான் கர்த்தருக்குள் உறுதியா இருப்பேன். ரோமர் 12:12 படி ஜெபத்துல எப்படி இருப்பேன்? உறுதியா இருப்பேன். இது ஏசாயா 26:3 படி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண. எந்த நிலையில நான் உறுதியை விட்டு பின்வாங்கவே. ஆமென் சொல்லுங்க. ஏமா தங்கச்சி, அந்த சபைக்கு போறியா, உனக்கு கல்யாணம் ஆகல? ஏங்க வாய மூடியா, யாரையா சொன்ன கல்யாணம் ஆகலன்னு? எல்லாம் கர்த்தர் எனக்கு அருமையான வரன் பார்த்துட்டு இருக்காரு, சீக்கிரத்துல என் கல்யாணம் எனக்கு பத்திரிக்கை தானே வந்து பாரு. அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். அந்த உறுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. 7 விஷயம் சொல்லிட்டேன், டைம் முடிஞ்சு போச்சு. 8வது காரியம், ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். அப்போஸ்தலர் 3:1 பாருங்க, படிங்க பார்க்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே நம்முடைய திருச்சபையில எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஜெபிக்கணும். நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி மவுண்டன் ஆஃப் ஜீசஸ் சர்ச்னு போட்டீங்கன்னா இத்தனை ஸ்டார்னு வச்சிருக்கோம். அது நம்ம வச்சது இல்ல, கவர்மெண்ட் வச்சது. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா 24 hours இந்த சர்ச் ஓபன் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம சர்ச் பேர் வரும். வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. பெருமைக்கு இல்ல, வேற எந்த சர்ச்சும் 24 hours ஓபன் ஆயிருக்குன்னு வராது, 24 hours ஓபன் வரும். அது இது நம்ம போட்ட முத்திரை இல்ல, பரலோகம் போட்ட முத்திரை. அது கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அப்ப 9ஆம் மணி நேரம்னா என்ன பிரதர்? இஸ்ரவேல் டைம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கவனிங்க. முதல் மணி நேரம் வந்து காலையில 6 to 7. அதுல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 9ஆம் மணி நேரம் வந்து நல்ல கவனிங்க 2 to 3 மணி, மதியம் 3 மணி. அந்த ஜெப வேலையில பேதுரு யோவான் எங்க போனாங்க? தேவாலய சபையில எல்லாரும் ஒரு ஜெப நேரம் வச்சுக்கங்க. ஒரு ஜெப நேரம் வச்சு சர்ச்சை வந்து டெய்லி பாருங்க, முழங்கல் போடுங்க. ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலும் கண்ணுறங்காத தேவன். நான் எனக்கு ஒரு ஆசை, வாசல்ல யூனிஃபார்ம் போட்டு ஒரு கூடு வச்சு அழகா ஒரு யூனிஃபார்ம் போட்டு நல்ல ஒரு அருமையான வாட்ச்மேனை பர்மனண்டா போடணும்னு ஒரு ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 8 காரியத்துக்கு அடுத்து 9வது காரியம் அப்போஸ்தலர் 2:38. அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லியிருக்கு பாருங்க, வேகமா படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் பேதுரு அவர்களை நோக்கி, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 2:41 படுங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள். அன்றைய தினம் இயேசுவின் பர்வதம் திருச்சபையில் நிச்சயமாய் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இதுல இருந்து நம்ம பின்வாங்க போறதே இல்ல. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, 3000. கர்த்தர் தரப்போவது 3000 பேர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அந்த 3000 பேர் நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 2:42 பாருங்க. உபதேசம், அந்நுண்ணியம், அப்பம் விக்குதல், ஜெபம் பண்ணுதல், இதுல நம்ம உறுதியாய் கருத்திருக்கணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம்.